வணக்கம். நான் தான் உங்களின் சாய்கர்ணி. இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதையை எழுதியவர் நம்ம உமையவன் மாமா தான். கதையின் தலைப்பு கிளிக்காய்க்கும் தென்னை மரம். வாங்க நாம் கதைக்குள்ளே போலாம். ஒரு அழகான குதிரை தோட்டம். அங்க மஞ்சள், கரும்பு, தென்னை மரம், வயல்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ரொம்ப அழகா, சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகா இருக்கும். அங்க 3 பக்கமும் மலைகள் இருக்கும். அங்க ஒரு குதிரை தோட்டம், வீடுகள் தூரமா தான் இருக்கும். அங்க ஒரு குட்டி பொண்ணு கிருஷிகா, அவ ரொம்ப சேட்டை பண்ணுவா. அவ பண்ற சேட்டைக்கு ஆளே இல்ல, அவ்வளோ சேட்டை பண்ணுவா. அவ சேட்டை பண்ணா அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது உலகத்துல. அவ்வளோ சேட்டை. டெய்லி கொஸ்டின் கேட்பா. அவளுக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். அவ டெய்லியும் மாடியில சாயந்தரம் ஆச்சுன்னா அவ பறவைகள் மேல பறக்குதான்னு பார்த்துட்டே இருப்பா. அவ ஒரு நாள் சாயங்காலம் மொட்டை மாடியில் உட்காந்து பறவைகள் பொம்மை வச்சு விளையாட்டி பறவைகள் பார்த்துட்டே இருந்தா. அங்க கிளிகள் நிறைய நிறைய அழகா கத்திட்டு இருந்துச்சு. ரொம்ப ரசிச்சா. அப்படியே கிருஷிகா தூங்கிட்டா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன இடி அடிச்சது. கிருஷிகா உடனே எழுந்திரிச்சு உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா அருணா, அவங்க அப்பா கணேஷ் கீழே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அதுக்கு பறவைகள் பிடிக்குமே, பறவைகள் பாரு பறவைகள் பாரு அப்படின்னு அவங்க அப்பா கணேஷ் காமிச்சாரு. அப்போ கிருஷிகா அழுகையே நிறுத்தல. அவங்க அம்மா அருணா புள்ளிக்கு கிளிகள் சத்தம் கேட்டா ரொம்ப பிடிக்குமேட்டு அவங்க சத்தம் போட்டாங்க. அப்பாவும் கிருஷிகா அழுகவே இல்லை. எப்படியோ எத்தனை விதமாகவும் சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்தவே இல்லை. தான் போச்சு. அழுது ஓய்ந்த கிருஷிகா பொறுமையா அழுகையை நிப்பாட்டி அம்மா அப்பா கிளிகள் எல்லாம் பறந்து போட்டிருக்கும்ல, மழை வருது, அப்போ உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா சொல்றாங்க. அப்பா சொல்றாரு, இல்ல கிருஷிகா, கிளிகள் எல்லாம் அதோட கூட்டில் போய் சேஃப்டியா உட்காந்து, அங்கெல்லாம் மழை வராது, கிளிகளுக்கு காய்ச்சல் வராது அப்படின்னு சொன்னாரு அப்பா கணேஷ். கிருஷிகா சொல்றாரு, அப்பா கிளிகளோட கூட்டுல சாரல் அடிக்கும்ல, அப்போ கிளிகள் மேல நனைஞ்சுச்சுன்னா அதுகளுக்கு காய்ச்சல் வரும்ல, யாரு மருந்து தருவா, யார் மாத்த தருவா, யார் அதை பாதுகாப்பா அப்படின்னு கிருஷிகா சொன்னார். அப்பா கணேஷ் சொன்னார், இல்லை கிளிகளோட கூடு தென்னை
முதல்ல குட்டியா வட்டமா இருக்கும், போக போக பெருசா இருக்கும். அங்கதான் கிளிகள் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு அப்பா கட்டி சொல்றாரு. ஆனாலும் ஒண்ணும் இல்லப்பா, கிளிகளுக்கு காய்ச்சல் வரும் இல்லப்பா அப்படின்னு சொல்றா பாப்பா கிருஷிகா. அப்பா கடைசி சொல்றாரு, இல்லை அதுக்கு சேஃப்டியா இருந்திருக்கும், இல்லைன்னா நம்ம கிளிகள் எல்லாத்தையும் மழை பெய்யும் போதில் நம்ம வீட்டில் உட்கார சொல்லிக்கலாம். அப்போ மழை வரும்போது வீட்டில் இங்கே சேஃப்டியாக இருக்கும்ல, சாரம் விழாம அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. அப்பா கணேஷ் சொல்லிடுறாரு. கிருஷிகா சொல்கிறா, ஓகேப்பா ஓகேப்பா, ஜோலி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியாக போய் தூங்கிடுறா. அடுத்த காலையில் எழுந்துருச்சோடனே அப்பா முதல் வேலையா கிருஷிகாவை கூட்டிட்டு போய் அவங்க தோட்டத்துக்கு அங்கே ஓட்டே காமிச்சலும் இதுதான் கிளிகளோட பொந்து அப்படின்னு சொல்லி கிருஷிகா சொல்றேன். இப்படியாப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க, தண்ணி இளநீர் தானே காய்க்கும், இப்போ கிளி காய்க்குது அப்படின்னு கிருஷிகா சொன்னாங்க. இல்லை இல்லை, இந்த வறண்டு போன தென்னை மரம் இது வயசாயிடுச்சு, இதில் உண்ணி இளநீர் காய்க்கும், இதில் வர பொருளை தான் கிளிகள் அதோட கூட நினைச்சு வாழும் அப்படின்னு அப்பா சொல்லிடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு தாய்க்கிளி அந்த அங்க இருக்கிற 2 குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அங்க அம்மா அருணாவும் கிருஷிகா கிளிகள் பார்த்துட்டு அவங்களும் ஊட்டி விடுறாங்க. டெய்லியும் 3 நேரமும் கிருஷிகா கிளிகள் பார்த்து மகிழ்ந்துட்டு சாப்பிட்றா. அவ டெய்லி 3 நேரம் வயிறு மட்டும் நிறைய சாப்பிட்ருவா. அவ்வளோதான் இந்த கதை முடிஞ்சிருக்கு. இந்த கதையை நம்ம முயவன் மாமா எவ்வளோ அழகா நம்மளுக்காக எழுதியிருக்காரு, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.